வைகோ எப்படி திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார், கொலைப்பழியோடு வெளியேற்றப்பட்டார். வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு அண்ணன் வைகோ என்ன எப்படி இருக்காரு? திமுகவில் ஆட்சிக்கு கொண்டு வருவதை, தளபதியை கொண்டு வருவது, அதே போல இப்ப அவரு இரண்டாவது வைகோவா மாறி திமுகவுடைய ஆட்சியை தாங்கி முடிக்க முடியாது, தாக்கியும் முடிக்க முடியாது. ஏன் திமுக காரன் இந்த தேர்தலில் அதிமுக ஓட்டு போட போறான், பிஜேபி நிக்கிற இடத்துல போட மாட்டான், விஜய்க்கு போட போறான். எழுதி வச்சுக்க சார். நான் சொல்லுவது, நான் சாதாரண மக்களோட போறவன், சாதாரண மக்களோட வர்றவன். மக்களுடைய நாடி துடிப்பை, நான் இன்னோவா காரு எனக்கு 3வது கொண்டாட்டிலாம் இல்லை, தேனி பக்கம்லாம் நான் போறது இல்லை, சரியா? அதனால மக்களுடைய நாடி துடிப்பை நான் தெளிவா பார்க்கிறாரு. கோடம்பாக்கம் பஸ் ஏறி கோயம்பேடு போய், கோயம்பேட்டில் பஸ் ஏறி தான் அரசு பாசில் தான் நான் பயணிக்கிறாள். அதனால மக்களுடைய நாடி துடிப்பு என்னோடு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பழைய தொண்டர்கள், திராவிட கழக தொண்டர் பூரா இப்போ திமுக சேர்ந்துட்டான், அத்தனை பேரும் சொல்லுகிற செய்தி, அண்ணன் திருமா எத்தனை ஆண்டு காலம் தூக்கி பிடித்தாலும் திமுக வீழ்ந்தே தீரும்.